எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க் தான். ஓகேவா? இதில் ஃப்ரீஸ்லாம் பண்ணல. எல்லோரும் தூங்குறாங்க. தூங்குறப்போ வந்து பார்த்தோம்னா காலையே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து பார்த்தோன்னா பாட்டெலாம் போடலன்னு நினைக்கிறேன். தீபக் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஒய்ஃபு, அவங்க பையன் எல்லோரும் வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஒய்ஃபும் அவங்களுடைய பையனும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரை பற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்தோன்னா தீபக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து விளையாண்டார். சொல்லப்போனால் வந்து பார்த்தோம்னா இவர் டாப் 3க்குள்ளே வரக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஆனால் அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இங்கே கிடச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சும்மா வந்து பார்த்தோன்னா சீன் போட்டுக்கிட்டும், ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டும், சும்மா இருக்கக்கூடிய சில ஆட்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறையா சப்போர்ட்டும், நல்லா கேம் விளையாடக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறைவான சப்போர்ட் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் தீபக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா சுத்தர வந்து தெரியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீபக்குடைய பிளேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு டாப் 2க்குள்ளே வருவார், டாப் 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய இதாக இருந்துச்சு. பட் ஆனால் அவருக்கான ஓட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க் இருக்கு இல்லையா, இதில் யாருடைய ஃபேமிலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.